அந்த அழகு, அந்த சித்திரம்ங்கிறது ஆர்ட், சேனன்ங்கிறது அரசன். அதாவது த கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த பொருள்ல தான் உங்களுக்கு சித்திரசேனன்னு பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொல்லி, இந்த நேரத்துல கிங் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். அடடா! நன்றி, மகிழ்ச்சிங்க, நன்றி. மகிழ்ச்சி. அடுத்த நன்றி, கேள்வியா நன்றி. நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது, தமிழருடைய வாழ்வியல்ல தினப்படி, அதாவது அன்றாடங்கள் நடக்கக்கூடிய ஏன்னா அத குறிச்சு சொல்லணும்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு சமயத்திலயும் அதுக்கு ஒரு நீங்க சொன்னீங்க இல்லையா? துளியிலே ஆ. ஆரம்பிச்சுட்டேன் நானு. எங்க அம்மா கிட்ட இருந்து பாட்டு, தமிழ் பாடல்ல தான் பாலா குடிச்சேன்னு சொல்ட்டீங்க. அப்படி அந்த ஆ. தமிழர் வாழ்வுல நடக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற பாடலுடைய பயணத்த எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நாட்டுப்புற பாடல். தமிழர் வாழ்வியல்ல வந்து நாட்டுப்புற பாடல்கள் எப்படி இருக்கு? ஆமா. ஆ எந்தெந்த சூழல்ல, இது எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம பாடுறோம். என்னென்ன அது அத பாடுறோம். ஆக்கிரமிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது நமக்கு வெளிய எ எ தெரியறதில்ல. அத நீங்க சொல்லுங்க. எ அ எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கற்ற வரை, எந்த சமுதாயத்திலயுமே வந்து நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நாட்டுப்புற இந்த பாடல் போல வாழ்வியல்ல இருக்கிற அந்த பாடல் போல எந்த சமூகத்திலும் இருக்காதுன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா பிறக்கிறம்போது தாலாட்டுல ஆரம்பிச்சு இறக்குறம்போது ஒப்பாரில முடியிரும். இந்த இன் பிட்வீன் கேப்ல நான் அப்படியே ஒவ்வொண்ணா சொல்லிட்டு வரேன் பாருங்க. இப்ப தாலாட்டு ஃபர்ஸ்ட். குழந்தை பிறக்குது. தால்னா நாக்கு, ஆட்டுன்னா ஆட்டுறது. நாக்கு ஆட்டுறது. ஆயின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது ஆணுக்கு ஆணுக்கு தனியா இருக்கு, பெண்ணுக்கு தனியா இருக்கு. இப்ப அம்மா நான் பாடுனத பாடி காமிச்சேன். மாமன் பெருமையெல்லாம் சொல்லுவாங்க. "காட்டுல நிக்குதுல்ல கருங்காலி வேங்க மரம், வேங்க மரம் வெட்ட வந்த வேடரெல்லாம் உம்மாமே" அப்படின்னு. மாமியார் கொடுமை கூட அந்த பாட்டுல சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய கனவுகள சொல்லுவாங்க. இப்ப மாமியார் கொடுமைய ஒரு பாட்டுல சொல்றாங்க பாருங்களேன். தொட்டிய புடிச்சுக்கிட்டாங்க. 6 குழந்தைக்கு. வாக்கப்பட்டு வந்த பொண்ணு மாமியார் வீட்ல உட்காந்துட்டு பாடுறா. பூமி நல்ல பூமிதான் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. யாரு? மாமியாவ பெருங்குரங்காம். பூமி நல்ல பூமி தான் புண்ணியரும் நல்லவர் புருஷன், அந்த புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்க தொந்தரவு மாமியாவ. இப்படி இந்த பாட்டுக்குள்ள இப்படி விஷயத்தையும் சொல்லி பாடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்புறம் அதாவது திருமணம் ஆகாம இந்த மலடின்ற நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மலடின்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்துல. அப்படி பெண்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தைய ஒரு அந்த பெண் பாடுறா. விளக்கில் இட்ட நெய்ய போல வெந்துருகி நாணிக்கையில என் கண்ணே களத்தில் இட்ட பால் போல கண்ணுறக்கும் தந்தவனே ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ அப்படி அந்த அம்மா பாடுவாங்க. இப்படி தாய்மாமை சீரு இப்படி அவங்களுடைய அதாவது நம்ம மக்கள் வந்து என்னென்ன வாழ்வியல்ல என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அது எல்லாம் பாட்டு வடிவமாக தாலாட்டு பாட்டுல வந்திருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிறக்கிற போது தாலாட்டு. இப்போ குழந்தை பருவத்திலேருந்து கொஞ்சம் அடுத்து சிறுவருக்கு மேலே போவோம். கொஞ்சம் நடந்து கைகாலெலாம் வடித்து ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம். அப்பையும் பாட்டு வச்சுருக்காங்க சிறுவர் பாடல்கள். அதில் வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு 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 முன்னோடியார்னா அழவள்ளியப்பா ஐயா அவர்கள் வந்து அவரை போல இன்னும் சிலர் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அழவள்ளியப்பா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அந்த வகையில் வந்து நீங்கள் குழந்தை பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த குழந்தை பாடல்களில் வந்து ஆண் குழந்தை பாடுற பாட்டு, பெண் குழந்தை பாடுற பாட்டு, இருவரும் சேர்ந்து பாடுற பாட்டு, அப்புறம் வந்து விளையாடுற போது பாடுவாங்க, ஓய்வாக இருக்கிற போது பாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குழந்தை பாடல்கள் இருக்குது. இந்த குழந்தைகள் உலகமே ஒரு விந்தையான உலகம். குயில் பாடும், நிலவு பேசும், விண்மீன்லாம் விளையாடும். அவங்க உலகமே ஒரு 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 வால் டிஸ்னி படம் மாதிரி இருக்கும் மேஜிக்கில். அந்த குழந்தை பாடல்களில் வந்து நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. பயிற்சி பாடல்கள், அறிவு வளர்ச்சி பாடல்கள், எண் பயிற்சி பாடல்கள், வேடிக்கை பாடல்கள், பக்தி பாடல்கள், விழாக்கால பாடல்கள், விளையாட்டு பாடல்கள் இப்படி நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு நான் சில பாடல்கள் நாங்கள் சொல்லுறேன். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை என்ன கேட்டிருப்பீங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா அப்படின்னு சொல்லி இது ஒரு பாட்டு. அப்புறம் தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 3 அப்படி இந்த பாட்டு ஒரு ரக. இதுலேயே வந்து பயிற்சி பாடல் எதுன்னா, ஓடுற நரியில் ஒரு நரி குள்ள நரி முதுகில் ஒரு பிடி நரமுடி. இதை வாயில சீக்கிரம் சொன்னால் வராது. இது குழந்தைங்களுக்கு அங்கேயே டங் ட்விஸ்டர் பயிற்சி கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் வந்து. ஆமாம், நாங்களாம் அப்படி சொல்லித்தான் அன்றைக்கி இந்த பாட்டெலாம் பாடினோம். அப்புறம் மழை வருது மழை வருது உழைப்பினுடைய பெருமையை அன்னைக்கு சொல்லுவாங்க. மழை வருது நெல்ல அல்லுங்க, 3 படி அரிசி ஊற்றி முறுக்கு சுடுங்க, ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி வை 10,
சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போட்டு மொத்து, சும்மா இருக்கக்கூடாது வேலை பார்க்கணுன்ற விஷயத்த கூட குழந்தை பாடல்களில் சொன்னாங்க அன்னைக்கு வந்து. அதுபோல் வினாவிடை பாடல்கள்லாம் இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. அது வினாவிடை பாடல். ரோஜா ரோஜா என்ன ரோஜா, வெள்ளை ரோஜா என்ன வெள்ளை, பால் வெள்ளை என்ன பால், பசும் பால் என்ன பசு, நாட்டு பசு என்ன நாடு, தமிழ்நாடு என்ன தமிழ், முத்தமிழ்னு முடிப்பாங்க. இப்படி இந்த குழந்தை பாடல்கள் இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் அறிவு வளர்ச்சி பாடல்கள் இருக்குது. இந்த குழந்தை பருவத்திலிருந்து இப்போ கொஞ்சம் தாண்டி வெளில வந்துட்டா என்ன பருவத்தை நம்ம வர்றோன்னா கொஞ்சம் இளமை பருவத்துக்கு வந்துடும். குழந்தையாக இருக்கிற போது நம்ம கண்ணுக்கு அபூர்வ பொருளாக அதிசய பொருளாக தெரிஞ்ச நிலாவானது இப்போ இளமை பருவம் வந்த உடனே அவன் டைலாக் பேசுவான், இது காதலர்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு. அதே பொருள் தான், வயசு மாறினதுனால பார்க்குற பார்வை வேறுபடும். இப்போது இள வயசு வந்துட்டா அப்புறம் எப்படி பாடுவாங்க? அவங்களுடைய காதல் பாடல்கள், கிராமத்து காதல் பாடல்கள், அவங்க வந்து பொண்ணை நினச்சி பாடுறாங்க. அவ வருவாளா வர மாட்டாளா, அவ வரவ கேளுங்க, அவ தருவாளா தர மாட்டாளா, அவ தயவ கேளுங்க, பூவ மலர விட்டேன் பூச்செடிய ரொம்ப விட்டேன், அரும்ப மலர விட்டேன் அன்னக்கிளி போகும்போது, அத்திவரத்துல அடிவரத்துல மத்தியானத்துல மகிழி காட்டுல கோழி காட்டுல கும்பிட்டி வேறுல வருவாளா, அவ வருவாளா வர மாட்டாளா, அவ வரவ கேளுங்க, அவ தருவாளா தர மாட்டாளா, அவ தயவ கேளுங்க. இப்படி பாட்டு இருக்கும். இந்த காதல் பாட்டில் இது மட்டும் இல்லை, காதலிக்காக ஆத்தங்கரையில் உட்காந்து காத்துட்டு இருப்பாங்க. கிராமத்துலாம் அப்படித்தானே இருக்கும், ஆத்தங்கரை ஏரி ஊர்னி அப்படிலாம் இருக்கும். ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு மாமிக்காரன் பாடுறான், ஆத்தங்கரை ஓரத்தில் காத்திருக்கும் நேரத்தில் காத்து வந்து மணல் எடுத்து தூத்தி விட்டு போகுதடி, காத்து வந்து மணல் எடுத்து தூத்தி விட்டு போகுதடி, கண்ணெல்லாம் மணலாச்சு நெஞ்செல்லாம் மழையாச்சு, மூடுங்கண்ண கண்ணீர் முட்டி முட்டி திறக்குதடி, மூடுங்கண்ண கண்ணீர் முட்டி முட்டி திறக்குதடி. இது மட்டுமா? அதெல்லாம் பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே இந்த லவ் ஃபெயிலியர் ஆனால் ஆம்பளை தான் பாடுறாங்க, பொம்பளை லவ் ஃபெயிலியரை பாடுற மாதிரி எங்கேயுமே பதிவு இல்லை. ஆனால் ஒரு நாட்டு பாட்டுகள் இருக்குது, பெண் பாடுறான் இரவு நேரத்தில், காதல் வந்து பிரிவாகி தோல்வியாகி அந்த அம்மா நினச்சி பாடுது, ஊரடங்கும் சாமத்தில் நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர் கோடி ஓரத்தில் நினப்போட படுத்திருந்தேன், காத்தடிச்சு சலசலக்கும் ஓடையெல்லாம் ஊஞ்சிருப்பு, புரண்டு படுத்தாலும் மாமே மகே உனப்பு, மாமே மகே உனப்பு, ஊரடங்கு சாமத்தில் காதல் கடைசியாக ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிடுறாங்க. காதல் பாட்டு முடிஞ்சுங்களா? கல்யாணம் பண்ணுற போது அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது. இது மராட்டிய முறை, லாவணி பாடல்றது. லாவணி பாடுறது ஒரு திருமணத்தின் போது பாடுவாங்க. அது நம்ம தமிழ்நாட்டு முறை கிடையாது. லாவணி பாடல் மராத்திய மன்னர்கள் வந்து தஞ்சாவூர் ஆண்ட போது சரபோஜி மன்னன் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வந்து திருமணத்தின் போது ஆணவ சக்தி வந்து ஆண் வீட்டார்கள் பாடுறதும், பெண்ணை அங்கத்த பக்க வசதி பாடுறதும், பெண் வீட்டார்கள் ஆணை தாழ்த்தி பாடுறதும், மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண்ணை தாழ்த்தி பாடுறதும், இப்படி ஒரு முறை இருந்தது. இந்த லாவணி பாடல் முறை திருமணம் நடந்தது. இந்த பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா அருணாச்சலம் படத்தில் பாட்டிருப்பாங்க, மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்னு. இதனுடைய தாக்கம் தான் அங்கே இருந்தது. இப்போ காதல் பண்ணியாச்சு, கல்யாணமும் பண்ணியாச்சு. இப்போ கல்யாணம் பண்ணால் சோறு எப்படி சாப்பிட்றது, குடும்பம் எப்படி நடத்துறது, காட்டில் போய் உழைக்கணும், வேலை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், உழவு தான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில். அன்னைக்கு வந்து உழவு செஞ்சாங்க. என்ன பண்ணுது, நடவு நடணும் ஃபஸ்ட்டு போய். இப்போ நடவு நடுறதுக்கு ஒரு முடி எடுத்துட்டாங்க, இப்படி முடி எடுத்து கையில் வச்சுட்டாங்க. கடியை எடுத்து வச்சுக்கிட்டு சாமி இப்படி மேலே கும்பிடுவாங்க, சந்திரர சூரியரே சாமி பகவானே, சந்திரரை நான் நினச்சி சாச்சந்தீருகளவு, இப்படியே நட்டுக்கிட்டே வருவாங்க. தன்னானே நான நன்னே தானானே நான நன்னே அதான் தத்தாக்கி தத்தா, அந்த அசைஞ்சு அந்த தாளத்தோட இப்படி அப்படி எடுத்து பிச்சு நட்டுட்டு வருவாங்க. சாஞ்ச திரு அளவுன்னா இந்த கட்டில் இருந்து ஒரு முடி இப்படி எடுத்து இப்படி நடுறது, அது திரு அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, சாச்ச திரு அளவு சமஞ்சு வரி ஏற வேணும், எடுத்த திரு அளவு எழுந்து வரி ஏறணும்,
பரி ஏறணும்னா என்ன, முளைச்சி நல்லா வரணும் அப்படின்னு ஒன்று அன்னைக்கு இந்த நடவு பாட்டு பாடுவாங்க. நடவு பாட்டுங்க ஆரம்பிச்சாங்களா, நடவு மட்டும் நட்டால் போதுமா, அடுத்து என்ன பண்ணணும், அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுறது போது இப்போ ஏத்தம் இறைக்கணும். ஏத்தம் இறைக்கிறதுக்கு பாட்டு வச்சா நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் இன்னைக்கு அந்த முறையே கிடையாது. ஏற்றம் இறைக்கிறதுல வந்து ஏற்ற சால் அளவு அதில் வந்து அவங்க சாமியை நினச்சி பாடுவாங்க. அது ஒரு பெரிய பாட்டு, பாடினா இன்னும் பாதி நேரம் போயிருந்து நினைக்கிறேன். இப்போ அறுவடை பாடல் நான் உள்ளே வந்துடுறேன். இப்போ வயலில் அறுவடை போடுறாங்க. வயலெல்லாம் விளைஞ்சிருச்சு, அறுவடைக்கும் நேரமாச்சு, கூட வந்து சேருங்கடி, கூட வந்து சேருங்கடி, வரப்போறோம் விளைஞ்ச நெல்லு வீடு வந்து சேர வேணும், பெரசாக வாங்க மச்சான், பொழுதோட நாம போயிடலாம், தானே தானே தன்னாடனே. அப்படியே போகும் கருதறுத்துக்கிட்டு ஜாலியாக பாடி. நானும் கருதறுத்துருக்கேன், கருது காட்டில் நான் பாடியிருக்கேன். இப்போது இது ஒரு பக்கம் போச்சுன்னா இதையில இன்னொரு பாட்டும் பாடுவாங்க. இப்படி அறுத்துக்கிட்டே கோடகால கருதறுப்பான், பின்னாடி ஒரு 5 வரி, ஏலாலங்கடி ஏலோ நல்ல கொலிக்காரோரம் கருதறுப்பான், ஏலாலங்கடி ஏலோ 4 நல்ல கருதறுப்பான், ஏலாலங்கடி ஏலோ கூட 4 வர தோணுதடி, ஏலாலங்கடி ஏலோ போடு, ஏலாலங்கடி 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 ஏலோ. ஒருத்தர் முன்பாட்டு பாட மற்றவர்கள்லாம் பின்பாட்டு பாடுவாங்க. எதுக்காக இந்த தொழில் பாடலில் பாடுறாங்கன்னா, உழைப்பின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக. இதுக்கு தான் அதை பாட்டு பாடுறது. இப்போது உழைச்சாச்சு, அப்புறம் நெல் குத்துவாங்க. குத்துங்கடி நெல் குத்துங்கடி, கை வளையல் கூடுங்க குத்துங்கடி, கொலசாமிக்கு பொங்க வைக்க கொலவை ஓட்டு குத்துங்கடி. காலில் அந்த உரப்பட்டின்னு சொல்லுவாங்க, வரி வச்சு குத்துறது. அந்த முறையில் அன்றைக்கி இல்லை. நான் சின்ன வயசில் குத்திருக்கேன், இப்போ இல்லை. ஸோ நெல் குத்துறாங்க. நெல் குத்தியாச்சுங்களா, இப்போ வந்து மூடையெல்லாம் போட்டாச்சு. மூடை போட்டு சந்தைக்கு அனுப்பணும் மூட்டையை. அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன், வண்டிக்காரன் பாட்டு. இப்போ வண்டிக்காரன் பாட்டில் வந்து தன்னை நானே நன்னை நானே நன்னை நானே நானே நானே. இப்போ வண்டி ஓடுறதை நீங்கள் வந்து மைண்டில் யோசிச்சுக்கணும். அந்த சலங்க சத்தம் சங்கு சக்கு 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 சச்சுண்டு இப்போ வண்டியில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அப்போ தான் அந்த பாட்டுக்குள்ளே போக முடியும். தன்னை நானே நன்னை நானே நன்னை நானே நானே நானே. ஆடி காத்து விசையில ஓடி ஓடப்போம், தேடி வேதப்போம், ஆடி காத்து விசையில ஓடி ஓடப்போம், தேடி வேதப்போம், பாத்தி கட்டு நாத்து நட்டு பக்குவமா களை எடுத்து காவகாக்க போறேன் நீ, மாட்டு சாண உரம் எடுத்து மனுஷ மக்க பசிய போக போறேன் நீ, தன்னன் நானே தன்னன் நானே தன்னன் நானே நானே நானே. அப்படியே சலங்க சத்தம் போகும். போயிடுவாங்க சந்தையில் போய் நெல் மூட்டையெல்லாம் விற்றுட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்வியல் முறையில் அறுவடைக்கு பின்னாடி தான் எல்லா சாமி கும்பிட்ற திருவிழா நடக்கும். எல்லா சிறு தெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு எல்லாமே. எப்போனா அப்போ தான் அவன் கையில் காசே வரும், அந்த அறுவடைக்கு பின்னாடி. இப்போ அறுவடை முடிஞ்சாச்சு, அறுவடைக்கு பின்னாடி இப்போ அவன் கையில் காசு வந்துருச்சு. காசு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அறுத்த முதல் இதை வந்து சாமிக்கு படையல் வைப்பாங்க. அப்போ திருவிழா ஸ்டார்ட் ஆகும், ஊர் திருவிழா, சிறுதெய்வ வழிபாடு. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே இப்போ எல்லா பேரும் கும்மி கொட்ட ஆரம்பிப்பாங்க. சாமிக்கு இப்போ கரகம் வச்சு நம்மளுடைய பாரம்பரிய முறையில் போடுங்கன்னு கொலை போட்டு தன்னன்னாதீனம் தன்னானே தனநானன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனநானன்னாதீனம் தன்னானே. ஆன வரத பாருங்கம்மா, நான் சந்து வரத பாருங்கம்மா, ஆன மேல் இருக்கு அழகர் சாமிக்கு அட்டிய மின்னல பாருங்கம்மா, போடு தன்னன்னாதீனம் தன்னானே தனநானன்னாதீனம் தன்னானே. முளைப்பாரி போட்டாச்சு, கும்மி அடிச்சாச்சு. ஊர் திருவிழான்னா கூத்து இல்லாமல் இருக்குமா? கூத்து நடக்கும். அதில் வள்ளி திருமணம், அரிச்சந்திர மயனகண்டம், சத்தியவான் சாதித்திரி இப்படிலாம் நடக்கும். இதில் கூத்து பாடல்களில் உங்களுக்கு சில பாடல்கள் ஒரு சொல்கிறேன். இப்போது அந்த புராண பாடல்களில் ஒரு கூத்து பாடல், என்ன என்ன மலர்கள் இந்த வனம் தண்ணிலே எண்ணிக்கை இல்லாமல் கூத்து குழுங்குதே, லலலாலலா மந்தாரையோ சகுரோஜா மல்லிகப்பு செம்பகம், மந்தாரையோ சகுரோஜா மல்லிகப்பு செம்பகம்,
தமனகமும் மறுவுள்ள ரோசாவும் கன்னியர்கள் நம் மனதுக்கேற்ற வனமடி காண காண உள்ள மது துள்ளி விளையாடுதே என்ன என்ன மலர்கள் இந்த வனம் தண்ணிலே எண்ணிக்கை இல்லாமல் உட்டு கொழுங்குதே கூத்துல கூத்துல இடங்கன உடனே அப்புறம் ஓப்பனிங் சாங் போடுவாங்க. ஐயா பெரியோரே தாய்மாரே, ஐயா சிறியோரே இளையோரே, இது வணக்க பாடல், இந்த சாமி பாட்டு. இப்போ சாமியாக இருக்கவங்க உட்காந்துக்கிட்டு டவுன் 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 கொட்டடிச்சு அதுக்கு வந்து நம்ம தேக்கப்பட்டி சுந்தராஜன் ஐயா பாட்டு இருக்கு. ஐயா எட்டு வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கடம்பூ சல்லடமா சாமி சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு துத்தி பூ சல்லடமா சாமி சல்லடமா சல்லடமா தாக்கு தங்கு தாக்கு தங்கு. இந்த தாளத்துக்கு அவங்க கரெக்டாக டான்ஸ் ஆடுவாங்க. ம் ம் 4 கடி அப்படின்னு முறைப்பாங்க. இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சின்ன ஒரு கொண்டை போட்டு கையில் ஒரு சினிக்கிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்படி வச்சு ஆடுவாங்க. அது திண்ணூறு போட்டு மலையேற வைப்பாங்க சாமி பேரை சொல்லி. ஸோ திருவிழா முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மறுபடியும் எங்கள் குழந்தை பிறக்கும், மறுபடியும் தாலாட்டு பறந்து ஆரம்பிக்கும். இப்போது வாழ்க்கையோட கடைசி கட்டம் வந்துருச்சு. இப்போ நோய்வாய்ப்பட்டோ இறந்துட்டோம்னு வைங்களேன். இறந்த உடனே நம்மளை என்ன பண்ணுறோம், ஒப்பாரி பாடுவோம். இப்போ ஒப்பாரி பாடலில் வந்து எங்கள் அம்மா நல்லா ஒப்பாரி பாடுவாங்க. அதில் வந்து ஒரு சின்ன உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒப்பாரி பாடி காமிக்கிறேன். எங்கள் அம்மா பாடின ஒப்பாரியிலிருந்து உங்களோடக்காக ஒரு சின்ன ரெஃபர். ஒப்புவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒப்பு வச்சு பாடுறதுன்னா தன்னுடைய வலிகளை வேதனைகளை ஒப்புவித்தல் பிறரிடம் மனசு விட்டு பாடுறது. எங்கள் அம்மா எதுக்குமா அப்படி உட்காந்து அழுகுறீங்கன்னு கேட்பேன். டேய், 2 விஷயத்துக்காக அழுவாங்க. ஒன்று செத்தவன் நினச்சி அழுவாங்க, இன்னொன்று தான் கஷ்டத்தை நினச்சி அழுவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக உட்காந்து அழுகிற கூட்டம் இருக்குது. இப்போ அம்மாவுடைய ஒப்பாரி வந்து நான் சொல்கிறேன். கடுகு உருண்டு வர கடைசி வாக்கியா தண்ணி வர எனப்பா நீ இல்லாத நாளையில் எனக்கு கடுகு உருளப்பு கடைசி வாக்கியா தண்ணி இல்லப்பு. இப்படி அப்பா இறந்ததுக்கு பாடுவாங்க. இப்போ அம்மா இறந்தாங்கன்னா அம்மாவுக்கு தனி லைன் பாடுவாங்க. வேப்ப மரத்தடியில் எனம்மா என் வேதனையே சொல்லி எழுத அந்த வேப்பம் காய்வழுக்கும் வெறுங்கிணறு தண்ணி ஊறு. இப்படி என்னன்னா நீங்கள் பார்த்துங்க, அந்த பிறப்பில் தாலாட்டிலிருந்து இந்த இறப்பு வரைக்கும் ஒப்பாரி வரைக்கும் எத்தனை வகையான பாடல்கள் அந்த தமிழ் சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு வச்சிருக்கு. இந்த பெருமை தமிழ் இனத்துக்கு மட்டுமே உண்டு. இதுதான் தமிழர் வாழ்க்கையில் பாட்டு நம்மளும் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அருமை. சின்ன எடுத்துக்காட்டா இது ஒரு பெரிய காவியமே படைச்சிட்டீங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க தோழர். தண்ணி குடிச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடிங்க முதல்ல. அருமை, அருமை. இல்லை அதாவது நீங்க பேச பேச எங்களுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்க போறோம் நானே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு அதுல ரசிச்சு லயிச்சு போயிட்டேன்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆடி பாடி வேலை செஞ்சா சொல்லுங்க. அலுப்பு இருக்காதுன்னு ஒரு திரைசை பாடல்ல கூட சொல்லியிருப்பாங்க. இந்த களை எடுக்கிற ஆ காட்சி, கதிர் அறுக்கிற காட்சி, அதுவும் இங்க ஒருத்தங்க அறுக்க, அங்க ஒருத்தங்க ஏலேல போடுறது கேட்க கேட்க ஆமாம் ஆமாம் ஆனந்தமா இருக்கு. இந்த கலர்ஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி ஒரு வண்ணமயமான வாழ்க்கை நம்ம தமிழருக்கு மட்டும்தான். நீங்க சொன்னீங்க இது கண்டிப்பாக வேற கண்டிப்பாக எந்த மொழியிலையும் எந்த சமூகத்திலயும் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னீங்க. வாய்ப்பு ஆமா, அந்த அளவுக்கு பாருங்களேன். ஒரு தகப்பனுக்கு ஒண்ணு, தாய்க்கு ஒண்ணு. ஒப்பாரி பாடல்ல கூட பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தனித்துவமா வந்து வரிகளை போட்டு நீங்க சொல்லும் பொழுதே நமக்கே அழுக வந்துரும் போல கண்ணுல. அந்த அளவுக்கு அதுவும் உங்க தாயார் நான் அவங்க வந்து நான் 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 அடக்கி வாச்சேன் தோழர் அழுகையை. எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் ஒரு 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 சென்டிமீட்டர் இழுத்து பாடுவாங்க. எங்கள் அம்மா பாட சொன்னாலே நிஜமாலே அழுதுருவாங்க. அதுதான். இல்ல இப்ப நீங்க சொல்லும் பொழுதே நமக்கே வந்து எப்படியும் நம்மளோட தொடர்புடைய யாராவது ஒருத்தங்கள நம்ம இழந்திருப்போம். அதோட பொருத்தி பார்க்க கண்டிப்பாக முடியுது. நீங்க சொல்லும் பொழுதே அந்த காட்சி ஞாபகம் வந்து நமக்கு அழுக வந்துருது. அந்த அளவுக்கு. ஏன்னா அது மனசோட நெருக்கமான ஒரு விஷயம் தான் நம்முடைய பாரம்பரிய கலை. ரொம்ப ரொம்ப சிறப்பு தோழர்.